சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை சத்துருவானவன் ஒரு அப்ரஷனுக்குள்ள இல்லை என்றால் ஒரு ஒடுக்கத்துக்குள்ளே வைக்க முயற்சி செய்கிறான். சொல்லப்போனால் பிடிச்சே வச்சிருக்கானா. எப்படி பிடிச்சு வச்சிருக்கானா? அவர்களை விடமாட்டோம் என்று கர்த்தருடைய பிள்ளைகளை சத்துருவானவன் என்ன பண்ணுறான்னா, நான் விடமாட்டேன், விடுவேனா பார்ப்போம் அப்படி சொல்லி கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். சரீரத்தில் வெளியில் வந்துட்டாங்க, பாவ வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் மனதளவிலே நிறைய காரியங்களை அவன் உள்ளே போட்டு வச்சு விடமாட்டேன், போயிடுவியா நீ, தப்பிச்சிருவியா நீ, கெட்டியாய் பிடித்து கொண்டிருக்கிறான். சாசு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதபடி, விடுதலையை பெற்றுக்கொள்ளாதபடி, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, தேவனை தொழுது கொள்ள முடியாதபடி கெட்டியாய் பிடித்து கொண்டிருக்கிறானா. இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, ஏன் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியல அப்படின்னா, பின்னாடி இழுக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்கு. முன்னாடி நம்ம போக முடியல, ஒரு காரியத்தை செய்ய முடியல, வளர முடியல, பெருக முடியல, நன்மைகளை எடுத்துக்கொள்ள முடியல. ஏன்னா கையை பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்மளை கெட்டியாக பிடிச்சு பின்னாடி இழுக்கிறதுக்கு ஒரு சக்தி வேலை செய்து கொண்டு இருக்கிறது.